அதிமுகவுடைய பலம் வாய்ந்த பகுதியை கோவை பார்க்கப்படுது. இந்த பகுதியில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்னென்ன எப்படி இருக்கு? அதிமுக இங்க சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம். பட் அதற்காக அதனுடைய ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். சார், அதிமுகவுடைய பலம் வாய்ந்த பகுதியை கோவை பார்க்கப்படுது. இந்த பகுதியில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்னென்ன எப்படி இருக்கு? அதிமுக இங்க சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம். பட் அதற்காக அதனுடைய ரொம்ப பலம் வாய்ந்த தொகுதின்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் போகும் இடங்கள் எல்லாமே எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கிறது. இது எங்களுக்கு வெற்றி என்பதை அது பறைசாற்றிக் கொள்கிறது. கடந்த 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில கோவை தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் எஸ். வேலுமணி தொடர் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராரு. அந்த பிரச்சாரத்தை எப்படி முறியடிக்க போய் முதல்ல அவங்க கடந்த 10 வருஷத்துல என்ன பண்ணாங்க? அவசர கோலத்துல இந்த பாலங்கள் எல்லாம் போட்டு எதுவுமே சரியான முறையில் செய்யவில்லை. ஒரு காரணத்துக்காக அவங்க அவசரத்துல தான் பண்ணாங்க. உருப்படியா இந்த 10 வருஷத்துல என்னாச்சு? சத்தியமங்கலம் சாலை விரிவாக்கம் வேண்டுமென்றே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இப்போ 28 கோடி சாங்ஷன் ஆகி இன்னும் இதுவரைக்கும் வேலை ஆரம்பிக்கல. இப்பதான் முதல்வர் அவர்கள் துவக்க சொல்லி இந்த தேர்தல் முடிந்தவுடன் துவக்கும். இதெல்லாம் அதிமுக காலத்துல நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு நிதி சிக்கல் இருக்கும் போதும் பல சிறப்பு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இப்போ முதல்வர் அவர்கள் மெட்ரோ திட்டம் கூட அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் விரைவில் அமல்படுத்தப்படும். கோவை மக்களுக்கு நீங்க அளிக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதி அப்படின்னா முக்கியமான வாக்குறுதி என்னன்னா, ஏர்போர்ட் விரிவாக்கம் 10 வருடமாக அது காத்து கொண்டிருக்கிறது. அதை விரைவுபடுத்த வேண்டும். மெட்ரோ ரயில் விரைவுபடுத்த வேண்டும். அதே மாதிரி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாமே வச்சிருக்கிறாங்க. அதுவும் நிறைய ரயில்கள் தேவை என்ற கோரிக்கை மக்கள் இடத்துல ரொம்ப காலமா இருக்குது. அதை பற்றியும் நாங்கள் பேசுவோம். கோவையில் 60% வாக்குகளை நான் பெறுவேன். மத்திய அரசுக்கும் கோவைக்கும் ஹாட்லைனா இருப்பேன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய பெரும் கனவு. பட் நடைமுறையில் அது வராது. அதாவது திமுக வேட்பாளர் ஒரு வீக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சிங்கை ராமச்சந்திரன் யார் என்றே அதிமுக காரர்களுக்கே தெரியாது. நான் இங்கே 3 முறை மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், மேயராக இருந்திருக்கிறேன். அனைத்து மக்களுக்கும் நான் பரிச்சயமானவன். எல்லா தேர்தலையும் பார்த்திருக்கேன். மக்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவேன். அதனால் அவர்கள் சொல்வது. உங்களுக்கு யாரோட போட்டின்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு 2 பேருமே ஒண்ணுதான். பிஜேபியும் பிஜேபியோடைய பி டீமான அதிமுக எங்களை பொறுத்தவரைக்கும் 2 ஒன்று தான்.